கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு மதுரை, தென்காசி, சிவகாசி, ராமநாதபுரம், ராஜபாளையம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு 59 அக்யூஸ்ட போட்டு தள்ளியிருக்கேன். என்கவுண்டர்ங்கிற பேர்ல 60வது ஆளா உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கலை, இந்த துப்பாக்கிக்கு தெரியாது காக்கி சட்டை எது, கலர் சட்டை எதுன்னு. சுட்டா தோட்டா பாஞ்சிரும். அசோக் சார். டேக் ஹிம். எஸ் சார். இவன் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. போங்க. வீரபாண்டியன், இந்த சத்யாவை முதல் முறையா அரெஸ்ட் பண்ணதே நீ தாண்டா. மறுபடியும் சந்திப்பேன் ஓ சாவுல. நட. வா. வேதா, என்னம்மா? என்னம்மா பண்ணுது? என்னாச்சுமா? என்னாச்சு? டாக்டர் கூப்பிடலாமா? வேண்டாம். ஏம்மா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என்னடி சொல்ற? என்ன அப்படி பார்க்காதீங்க அத்தை. உங்க வீட்டு வாரிசுதான் நான் என் வயித்துல சுமக்கிறேன். இதுக்கு காரணம் உங்க பையன் விஜய் தான். நான் முதல்ல அவரை சந்திச்சது ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? யார கேட்கணும்? இந்த கல்யாணம் நடக்கலன்னா தற்கொலை பண்ணி போன என்ன மிரட்டினாங்க. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல போனேன். நீ எடுக்க போற முடிவுல தான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு. உன் வாழ்வா இல்ல என் சாவான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சாவு காரணம் காட்டி என் மனசை காயப்படுத்தினாரு. எல்லாரோட சாவும் என் கண் முன்னாடி வந்துச்சு. ஏன் ஒருத்திக்காக 2 குடும்பமும் சாகிறத விட ஏன் காதல சாகடிச்சுக்கிட்டு எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் தெரிஞ்சது. நான் என் சாவை தேடிக்க போனேன். விஷம் குடிக்க போன நேரத்துல தான் வாந்தி எடுத்தேன். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது நான் கன்சீவ் ஆயிருக்கிற விஷயம். ஒரு நாள் சுய நினைவே இல்லாத சூழ்நிலையில நானும் விஜய சேர்ந்து பண்ணின தப்பு இப்ப சுயரூபம் எடுத்திருக்கு. இந்த சூழ்நிலையில நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிடும். என் குடும்பமானமும் போயிடும். மகாலட்சுமி இல்லத்துக்கு கெட்டு போனவள மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு இந்த குடும்பமானமும் போயிடும். ஆனா நான் சுமக்கிறது விஜயோட வாரிசு தானே. எனக்கு மட்டுமே தெரியும். நான் செஞ்ச பெரிய தப்பு அவரை காதலிச்சதுதான். அதுக்கான தண்டனையா தான் அவரோட வாரிசை என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட நீ என் முன்னாடி தெய்வமா நிக்கிறியம்மா. உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. விஜய் வந்துட்டோம். நானே உன்னை அவனோட சேர்த்து வைக்கிறேம்மா. என்னடா பாக்குற? இங்க பாருடா, உன்னை பத்தி தான் கோர்ட்ல பையா கிட்ட இன்னைக்கு விசாரிக்க போறாங்க. கேட்டா மட்டும் எங்க பையா சொல்லிடுமா? 3 மாசம் ஆகியும் எவனாலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியல. இனிமேலா கண்டுபிடிக்க போறானுங்க. என்ன 3 மாசமாடா உள்ள வச்சிருக்கீங்க? ஏய், பசி எடுத்தா நீயே துண்ணு. வாடா. அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்ஸ் ஒரு நிமிஷம் சார். இருக்கு சார்.
ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஆமாங்க. என் பேர் மகாலட்சுமி. என் பசங்க கேஸ் விஷயமா உங்க ஏசி கிட்ட பேசணும். இருங்கம்மா கொடுக்குறேன். சொல்லுங்க மேடம். என் பசங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? விசாரணை நடந்துட்டு இருக்கு மேடம். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. 3 மாசமா இதே தானே சார் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பெத்த தாயும் கட்ட பொண்டாட்டியும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க மேடம், உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க பசங்க மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு போலீஸ் ஆபீசர் காணாம போயிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எமோஷன் ஆகாதீங்க. உங்க பசங்களை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். என்னம்மா, ஏன் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்த? ஏதாவதுன்னா என்ன கூப்பிட்டுருக்க கூடாதா? படியெல்லாம் ஏறி இறங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. பரவாயில்ல அத்தை. போலீஸ்ல என்ன சொன்னாங்க? அத்தை, என்னாச்சு அத்தை? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என் பசங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு. என்ன அத்தை இது? நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லணும். நீங்க என்னடான்னா என்ன அழ வச்சிருவீங்க போல இருக்கு. இல்லம்மா, இல்ல இல்லம்மா, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. கண்டிப்பா திரும்பி வந்துடுவாங்க. நம்ம கடையில் தானே வாங்கினா. பையா பெரிய வக்கீலா பார்த்துருக்கேன் பையா, உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு. வேணடா, இப்போ நான் உள்ள இருக்கிறது தான் எனக்கு சேஃப். நான் எப்போ வெளியில வரணும் எனக்கு தெரியும். அப்போ நீ ஜாமீன் எடுத்தா போதும். சரி பையா. சார், சத்யாவோட ஆள் ஒருத்த அவனை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வந்திருந்தான். ஜாமீன் எடுக்கிறது பற்றி பேசலாம் சார். ஆனால் சத்யா இப்போ அவனுக்கு ஜாமீன் வேண்டான்னு சொல்லிட்டான் சார். கண்டிப்பா கேப்பா. நம்ம பொறி வச்சிருக்கிறது கடத்தப்பட்டவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நிச்சயமா ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே சார். வணக்கம். முக்கிய செய்திகள். தற்போது சென்னையை கலக்கிக் கொண்டிருக்கும் ஆள்கடத்தல் சம்பவம் காவல்துறையை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கடந்த 6 மாத காலமாக மர்மமான முறையில் காணாமல் போன போலீஸ் அதிகாரி திரு துரைராஜ், அரசாங்க வழக்கறிஞர் ஆம்பல் திரு ராஜ்மோகன், அரசாங்க மருத்துவர் திரு நாராயணசாமி, இவர்களுடன் இளம் தொழிலதிபர்கள் விஜய் மற்றும் அவரது சகோதரர் வதன், இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு நபர் கடத்தப்பட்டிருப்பது பெரும் புதிராகவே உள்ளது. இந்த ஆள்கடத்தல் சம்பவங்கள் அனைத்தும் ஒரே நபரின் தலைமையில் தான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என காவல்துறை உறுதி செய்கிறது. சமந்தி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. மாப்பிள்ளைய பத்தி டிவி நியூஸ்ல காமிச்சாங்க. நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். என் பசங்க சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. வேதா பக்கத்துல இருக்காளா? இருக்கா, பேசுறீங்களா? வேண்டாம் சம்பந்தி, அவ எங்க கூட பேச மாட்டா. அவளுக்கு எங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. நாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை கெடுத்துட்டோம்னு நினைக்கிறா. பரவாயில்ல சம்பந்தி, அவ நல்லா இருந்தா போதும். என் ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க. இனிமே நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. பத்திரமா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். தண்ணி 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 தண்ணி. ஏய், ஏன்டா கத்துற? தண்ணி தானே, இந்தா குடி. குடி 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 குடி. தண்ணி குடிச்சவனா உடம்புல தெம்பு வந்துருச்சா? ஊசி போறா, ஊசி போட போட சீக்கிரம் சீக்கிரம். போலாம். பையா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமா? சதா சொன்னா. நான்
நான் இப்போ வெளியில வரணும். உடனே ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ண. அன்னைக்கு வேண்டான்னு. சொன்னது ஜெய். சரி பையா, நான் ஏற்பாடு பண்றேன்.